காரணத்து வரல, சும்மா அந்த நடிகரை பார்க்கணும் விஜய் அப்படின்னு. அவருக்கு பசி எடுக்குது, அவரு வந்தாரு, இப்ப சாப்பிட்டாருன்னா உள்ள போய் உக்காந்துக்க போறாரு. நைட் வந்து வாட்ச்மேன் வேலை பார்ப்பாரா? அதுதான் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு, நம்ம பெண்கள் தான் பாதுகாப்பா இருக்கணும். இந்த ஓட்டு கண்டிப்பா வருவாரு, அடுத்த வாட்டி அவர் சிஎம் தான் இருப்பாரு. நான் விஜய்க்கு பேசலப்பா, நீ கோடி கணக்குல குத்தா கூட நான் பேச மாட்டேன்பா. வேற என்னப்பா பேசுது? என் கஷ்டத்தை தான் சொல்லணும், என் வறுமையை தான் சொல்லணும். விஜய் பத்தி பேச மாட்டேங்கிறீங்களா? விஜய் பேசுறதுனால ஓடுறீங்களா? அதுனா காரணம். விஜய் பத்தி பேசணும்னா என்ன? விஜய் பத்தி பேசுறது என்ன இருக்குதுப்பா? என்ன இருக்குது? அவர் தலைமையில என்ன இருக்குது நீ சொல்லு. ஆரம்பிச்சிருக்காரு, இப்ப கட்சி ஆரம்பிச்சு அவர் சாப்பிட்டதும் அவர் ஆரம்பிச்சுக்கிறாரு. நான் என்னப்பா பண்ணுறது? அவர் சாப்பிடுறது மக்கள் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இல்லையே, இது மட்டும் என்ன செஞ்சுக்கிறாருப்பா? செய்ய போறாரு. ஐயோ நான் இப்ப விஜய் வந்து இப்ப மாநாடு தஞ்சாவூர்ல பேசுறாரு இல்லைன்னா, அதை பத்தி நீங்க? அவரு வந்து எல்லாம் பண்ணாரு. அந்த சம்பவம் நடக்கும் போது அவர் அங்க இருந்திருக்கணும். அவர் வெளியே வந்ததுனால அவரால தப்பு அதிகமா தப்பாயிடுச்சு. பல்ல வந்து இளைஞர் கூட்டம் தான் அவர் கூட இருக்கிறாங்களே கோசம், எங்களை மாரி ஆளுங்கெல்லாம் வந்து அவர் கூட இல்ல. அண்ணா திமுக அவங்கவுங்க அங்கங்க இருக்காங்க. திமுக இருக்கோம், நாங்க திமுக இருக்கோம், அண்ணா திமுக இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா திமுக தான் வெற்றி பெறும். ஏன்னா திமுக வந்து எல்லா லேடிஸ்க்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாரு, இந்த முதியோர்களுக்கு, இந்த கை கால் நொண்டி ஆகுறாங்களே அவங்களுக்கு எல்லாம் நல்லா சலுகை பண்றாரு. அதனால திமுக வெற்றி கூட்டம் பெரிய கூட்டம் ஆயிடுச்சு. இப்போ திமுக ஜெயிக்கும், அது ஓகேனா? விஜயோட செயல்பாடு எப்படி இருக்கு? அவர் மாநாட்டுல பேசுறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு தரப்படும், பயிர் கடனை ரத்து செய்யணும் சொல்றாரு. என்ன செய்வாரு? அந்த சம்பவத்துல அவர் எங்க எரிக்க ஓட வேண்டியதாரு. அப்ப மக்கள் என்ன செய்வாங்க? ஒரு அம்மாக்கு வந்து 10 லட்சம் 2 லட்சம், எந்த 2 லட்சம் எனக்கு வேணாம், அந்த இடத்துல நீ ஏன் நிக்கல, நின்று நீங்க பதில் சொல்லிக்கணும், எதுக்கு ஓடிட்ட, அந்த மாதிரி கேள்வி கேக்குறாங்க. தஞ்சாவூர்ல வந்து விஜய் பேசுறாரு, பாத்தீங்களா? நான் பாத்திருக்கேன். என்ன சொல்றாரு? உங்களோட கருத்து என்ன? எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்தாலும் நல்லதுதான், ஆட்சி திரும்பினாலும் நல்லதுதான். அவர் தான் வரணும். அந்த ஊர்ல எதுவுமே நடக்கல, எதுவுமே நடக்கல. ஆனா மீட்டிங் நடந்தது, யாருமே பாதிப்பு ஆகல. சும்மா கட்டி இது பவர்ல சொல்லிட்டாங்க. விஜய் மாநாட்டுல இருந்து எதுவும் பாதிப்பு வரலன்னு சொல்றாங்க. 41 பேர் இறந்திருக்காங்க, இப்ப போறவர்கள் அடிபட்டு இருக்கு. அதை சொல்லி அவங்களே சொல்லிக்கிறாங்க. நம்ம பொய் ஊரே அமத்துறீங்க. இல்லம்மா, இப்ப வந்து அவ்வளவு பெரிய இஷ்யூ போயிருக்குல்ல? போயிருக்குப்பா. அவங்களே அது மாதிரி எடுத்து பேச்சு பேசுறாங்க. அது என்ன பண்ண முடியும்? நம்ம பார்த்தோமா? அவங்க பாக்காதே சொல்ல பாக்கலாம். அதான் இவங்க எதிர்கட்சிக்காரங்க தான் பேசுவாங்க. கட்சிக்காரோட சதி. எதிர்கட்சியோட சதி. ஆமா, யாரை ஏமாத்துறீங்க? அம்மா வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க. விஜய் தஞ்சாவூர்ல மாநாடு பேசிருக்காருல்ல, ஆமா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நாங்க எதுவுமே நினைக்கவே இல்லை. அவர் அங்க பேசி நிக்கிறாரு, நாங்க இருக்குது சென்னையில. நீங்க பாக்கல வீடியோ எல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். அதுல என்ன சொல்லிருக்காருன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு, பயிர் கடன் தள்ளுபடி பண்றேன், அதுதான் சொல்லிருக்காரு. நைட் வந்து வாட்ச்மேன் வேலை பார்ப்பாரா? சுத்திக்கின்னு பெண்களை பாதிப்பா, யாரா எந்த ஆட்சி வந்தாலும் சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கணும்னு சொல்லி நினைச்சாலும் அவங்களால முடியாது. அவங்க நீட்டா போவாங்க, சாப்பிட்டு தூங்கிடுவாங்க, மறுபடியும் எழுந்துப்பாங்க, நீட்டா போய் எங்க உட்காருவாங்க, அங்கதான் உட்காருவாங்க. யாராலும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஒண்ணு போலீஸ்காரங்க மட்டும்தான் கொடுக்க முடியுமா தவிர, சட்டம் வாங்கி யாரால பார்க்க முடியும்? அவரால் பார்த்துக்க முடியுமா? சொல்லிருக்காரு. சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சவே இல்லையா, யார் வந்தாலும் எவங்க வந்தாலும் முயசா சட்டம் வாங்கி வந்து பண்ண முடியாது. இதான் உண்மை. பயிர்கடன் விவசாயிகளுக்கு வந்து அப்பாவா இருப்பா, தம்பியா இருக்கும். ஏற்கனவே நிறைய பேர் குத்துந்தாங்கிறாங்க, வாங்கினாங்கிறாங்க. இவரு புதுசா வந்து கொடுப்பாரா? நம்ம வந்து இப்ப வீடியோல இருந்து பாக்குற சொல்லி எவ்வளவு கொடுப்பாரு தெரியலையே. இப்ப தேர்தல ஜெயிச்சுட்டா வீடியோல இருந்து பாக்குறேன், ஊர்ல இருந்து பாக்குற சொல்லிருக்காரு. முடியாது. தமிழ்நாடு வந்து தம்மா துண்டு கிடையாது, மிகப்பெரிய பரப்பளவு. அதனால வந்து எல்லா இடத்துக்கும் போய் அவரும் நிக்க முடியாது, எல்லா இடத்துக்கும் போய் பாதுகாப்பும் கொடுக்க முடியாது, எல்லா இடத்துலயும் போய் என்ன குறைன்னு கேட்கவும் முடியாது. செய்யல, இதுல மட்டும் என்னப்பா செய்ய போற? இனிமேல் செய்யணும்னு சொல்லிருக்காரு. செய்யும் போது பாத்துக்கலாம்ப்பா. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஜெயிச்சுட்டா உங்களுக்கு வீடியோல பாக்குறேன், ஊர் வந்து பாக்குறேன். ஊர் இப்ப எங்க இப்பதான்ப்பா வந்து பாக்குறேன். ஜெயிச்சுட்டா உன்னையா நான் கோட்டையில தேன் வர முடியும்? அவரு வரண்டா. அது எப்படிப்பா வருவாரு? நீ என்னப்பா, நீ நல்ல கதையா இருக்குது. எனக்கு வயிறு வலின்னா நான் தான் ஓடணும், அவருக்கு பசி எடுக்குது, அவரு வந்தாரு, இப்ப சாப்பிட்டாருன்னா உள்ள போய் உக்காந்துக்க போறாரு. நம்ம என்னப்பா பண்ண முடியும்? சொல்லுப்பா. அவர் கோட்டையில போய் உக்கார போறாரு. சொல்லு. ஒரு சிலர் என்னட்டாங்கன்னா, அவர் வீடியோல வர போறாரு, உங்களால பாக்க போறாரு. விசில் சின்ன கொடுத்தனால ஊதறாங்க, பாத்தீங்களா? பார்த்தோம். எப்படி இருக்கு விசில் சின்ன? நல்லா தாங்குது. நல்லா இருக்கா? ஊதற சவுண்ட் கேக்குதா? கேக்குது. அது எப்படி சொல்லுங்க? எப்பா வானாப்பா. நம்ம காசு, அவர் காசு, யாரு காசு? நம்ம காசு தான். ஆமா, நம்ம வரி பணம்.
இல்ல அது கொடுத்து ஏமாத்துறதா சொல்லுவாரு அதை சொல்ல ஏமாத்தான் நம்ம காசு வாங்கிதான் நம்ம காசு மட்டும் வந்திருக்கு. நம்ம காசு நம்ம கொடுக்குறாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணே கிடையாது. ஓகே ஓகே. இப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு சொல்லிருக்கல அதை தாண்டி எல்லாரும் கொடுக்க முடியாது. சென்னை வந்து சிட்டி வந்து புல்லு இல்ல அதை தாண்டி இப்ப வந்து இப்ப பல பிரச்சனை பெற்றுல வருதுல கணவன் மனைவி பிரச்சனை பெற்றுல எல்லாரும் காப்பாற்ற கொடுக்க முடியாது. பாதுகாப்பா கொடுக்க முடியாது. வேகாத்து வரும் நிறைய வரும். அதுக்காக பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு நம்ம பெண்கள் தான் பாதுகாப்பா இருக்கணும். அவங்க பாதுகாப்பு தான் இருந்தாங்க. சரி இப்ப 2026 எத்தனை இடத்துல ஜெயிப்பாரு அவர் விஜய்? ஆமா எதிர்கட்சியா இருப்பாரு வருவான். ஜெயிப்பாரு அது சொல்ல முடியாது சார். கருத்துக்கு நம்ம சொல்ல முடியாது. நம்ம கடவுள் கிடையாது. ஒரு சில வந்து எதிர்கட்சி தலைவர் ஆகும் சொல்றாங்க. நம்ம எதிர்கட்சியா உட்கார முடியும். வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. ஒரு சில வந்து குடும்ப பிரச்சனை வந்து பாத்துக்கணும் சொல்றாங்கல்ல. இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை இருக்குல்ல அவங்களுக்கு விவகாரத்தை கேட்டுருக்காங்க. ஆமா அது இவருல பண்ண போறாரு. அது கோர்ட்டு தான் இது பண்ண இவருல பண்ண போறாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்த்து போறாரு. சேர்த்துக்க முடியாது. அவங்க விஜய்க்கு அவங்க மனைவி இருக்காங்கல்ல. மனைவி இருக்காங்க. அவங்க மனைவி வந்து அவர் விவகாரத்தை அது நம்மளுக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரியாது. தெரியாத நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. சரி ஓகே. அவங்க குடும்பம் அரசியல்ல வந்து இப்போ திமுகவுக்கு தான் நல்ல ரொம்ப சலுகை நல்லா அதிகமா. அதுல விடுதலை சிறுத்தை மதிமுக அந்த ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக எல்லாம் கூட்டணி நல்லா வந்து கொஞ்சம் வலுவா இருக்குது. திமுக வந்து ஒன்னும் பண்ண முடியாது. விஜய் வந்து இந்த முறை இந்த தேர்தல் வந்து எத்தனை இடத்துல ஜெயிப்பாரு? அவர் 5 இடம் வந்தாலும் ஒரு பெரிய விஷயம் தான். 5 இடம் வந்தாலும் பெரிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வராருல அதுதான். ஒரு சில வந்து நான் எதிர்கட்சி தலைவர் ஆகும்னு சொல்றாங்க. எதிர்கட்சி தலைவர் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா ஆகுது கஷ்டம். ஒண்ணு திமுக அண்ணா திமுக 2 தான். அதிகமா யாரும் வர முடியாது. இப்ப வந்து பாரு பிரச்சாரத்துக்கு போகும்போதோ அப்ப வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்கல்ல. அப்ப வந்து ஒரு சில அடிபட்டு கீழே விடுறாங்கல்ல. கீழே விடுறாங்க. அவர் பாக்கணும் தான் அது. யாரோட தவறு? இப்ப அவரோட தவறா தொண்டரோட தவறா? தொண்டரோட தவறு. அவர் போறது பார்த்துட்டு ஏன் வேகமா போனோம். அதனால அவர் தவறு தானே வரும். அவரோட தவறு தான். விஜயோட தவறு தான். விஜய் வந்து கரெக்டா பார்த்து ஃபாலோ பண்ணணும். விஜய் வந்து ஏமாத்துறாரு. ஐயோ விஜய் ஏமாத்தல. நீங்க விஜய் எல்லாம் நல்ல விஜய் வந்து 2026 ஜெயிப்பாரு நினைக்கிறீங்க? அவர் வருவாரு. நான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? எங்களுக்கு மக்கள் அவர் நம்புறாங்க. அவரை நாங்க நம்புறோம். 2026 சிஎம் வந்து விஜய். ஆமா அவர் தான் வருவாரு. எத்தனை தொகுதி ஜெயிப்பாரு? சொல்ல முடியாது. அவர் வரது குறிப்பிட்டு சொல்லுங்க. எத்தனை தொகுதி தெரியலையே. சொல்ல முடியாது. அவர் வருவதுக்கு சொல்ல. இப்ப எல்லாரும் அவரை பத்தி நிறைய பேசுறாங்களாமா. தப்பா பேசுறாங்கல்ல. அதே தாண்டி விஜய் ஜெயிப்பான்னு சொல்றீங்களா? இதை எப்படி சொல்றீங்க? மனசாட்சியோட அவர் கெளிப்பாரு. எங்களுக்கு நம்பிக்கை அவர் வருவாரு. என் மக்களுங்க எல்லாம் அவருக்கு துணை இருக்காங்க. படிச்ச பசங்க காலேஜ் பசங்க எல்லாம் அவருக்கு துணை இருக்கு. கண்டிப்பா அவர் வருவாரு. இந்த ஓட்டை மட்டும் வச்சு அவர் ஜெயிப்பான்னு சொல்றீங்களா? இந்த ஓட்டு கண்டிப்பா வருவாரு. அடுத்த வாட்டி அவர் சிஎம் தான் இருப்பாரு. 26 சிஎம். ஆமா அவர் தான் சிஎம் தான். சரி ஓகே. எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. சரிங்க. ஸ்டேஜ்ல பேசணும் சொன்னாரு. தஞ்சாவூர் தான் எங்களோட கோட்டைன்னு சொல்லிருக்காங்க. அதை பத்தி சொல்றேன். தஞ்சாவூர் கோட்டைன்னு சொல்லிருக்காரு. வின் பண்ணி காட்டோம். காட்டினா அதை பத்தி அதோட மக்களுக்கு தெரியும். தஞ்சாவூர் கோட்டைன்னு சொன்னார்ல அதனால. மத்தவங்க வந்து எலெக்ஷனு என்ன வந்து எமோஷனல் நம்மளுக்கு எனக்கு நான் உறவு வந்து மறுக்க முடியாது. எதுவும் பண்ண முடியாதுன்றாரு. பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா அந்த மக்கள் கூட்டம் வந்து சின்ன புள்ளிங்க எல்லாம் இளைஞர் கூட்டம் போட்டுன்னு குழந்தைகள் எல்லாம் லேடிஸ் எல்லாம் போயாது ஒரு நடிகரை பாக்கிறதுக்கோசம் வராங்க. ஏன்னா யாரும் ஓட்டு போடுறது வரல. சும்மா அந்த நடிகரை பாக்கணும் விஜய் அப்படின்னு தான் வர்றாங்களுக்கோசம். அவருக்கோசம் எந்த இதுவும் பண்றதுக்கு வரல. அந்த நடிகர் நாளைக்கு ஓட்டு போடுவாங்கல்ல. நடிகர் போடுவாங்க. சில இளைஞர் பசங்க தான் போடுவாங்க. என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் போட மாட்டாங்க. அண்ணா திமுக காங்கிரஸ் திமுக அந்த மாதிரி இருக்கிறவங்க போட மாட்டாங்க. ஆமா சிலது யாரோ ஒருத்தர் போடுவார். விஜய் வந்து என்ன பண்ண போற செய்யறாரா அப்படின்றதுக்கோசம் போடுவாங்க.